ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வ்ளாக் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ என்ன வ்ளாக்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல தான். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 2 எக்ஸாம் தாங்க இருக்குது. ஸோ காலையிலேயே பார்த்தீங்கன்னா வெள்ளனே கிளம்பியாச்சு. ஸோ போனதும் பஸ்ஸில் உட்காந்துட்டு அப்படியே செமையாக இருந்துச்சுங்க. பாட்டை ஒன்று போட்டு விட்டுட்டு இருந்தாங்களா, அப்படியே ஜன்னல் சீட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. காற்று வேறு நல்லா ஜிலு ஜில்லுன்னு அடிச்சிச்சுங்க. அப்படியே நாங்களும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில இறங்கி ராஜபாளையம் பஸ்ஸை பிடிச்சாச்சு. ஸோ இந்த பஸ் பார்த்திங்கன்னா எங்கள் காலேஜுக்கு தான் போகும். அந்த பஸ்ஸை பிடிச்சி நாங்களும் காலேஜ்கிட்ட வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி கிளைமேட்டே சூப்பராக இருந்துச்சுங்க, மோடமாக தான் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா இட்லி உப்புமா, தொட்டுக்கு பார்த்திங்கன்னா வடை எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ அதை எடுத்து சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக குடில் கட்டிட்டாங்க. ஸோ உள்ளேலாம் குட்டி குட்டியாக நல்லா அந்த இது புல்லெல்லாம் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பாருங்களேன், சூப்பராக இருந்துச்சுங்க, பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்றும் பண்ணுவாங்க போல். அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த தூக்கி வச்சுட்டாங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு. நானும் அப்படியேவும் இப்போ பார்த்துட்டு நாங்களும் அப்படியே மேலே போய் ரிவிஷன் விட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு எக்ஸாமுங்க, ஃபுல்லும் கஷ்டமாக இருந்துச்சு, அது மட்டும் தெரியும். ஆனால் ஃபுல்லும் ஹெட்டிங் நிறைய கொடுத்துருந்தேன்னு சொன்னாங்க. காலையிலே பார்த்திங்கன்னா பக்திமயமாக இருந்தேன் நான். ஸோ காலையிலே கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்ததுனால தான் நான் இப்படி இருக்கேன். ஸோ எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு நாங்களும் அப்படியே வெளியில் வந்துட்டோங்க. ஸோ வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீ கூட கொஞ்சம் நேரம் அப்படியேவும் நல்லா வீடியோ போட்டு நானும் பஸ்ஸில் ஏறி கிளம்பிட்டேங்க. ஸோ போகிற வழியெல்லாம் செம காற்று, லைட்டாக தூத்து விழுந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த சாரல் பார்த்திங்கன்னா அப்படியே முகத்தில் அடிக்கும் போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டேன். ஸோ எங்கள் மம்மி வந்து வர சொல்லியிருந்தாங்க, அதனால தான் பஸ் ஸ்டாண்ட் போயிருந்தேன். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் வந்து ஒரு கோயிலில் கும்பாபிஷேகம், அதுக்காக தான் போனேன். ஸோ போனதும் ஒரு பேங்க்கில் ஒரு வேலை இருந்துச்சு, அதையும் முடிச்சுட்டு அப்படியே கோயிலுக்கிட்ட போயிட்டோம் நாங்கள் கும்பாபிஷேகத்துக்கு. ஸோ லேட்டாக தான் போனோம், கால் வந்து அவ்வளோவா இல்லை, எல்லாருமே காலையிலே போயிட்டாங்க போல். நாங்கள் போனது 3 மணி ஆகிடுச்சுங்க. ஸோ காலேஜ் விட்டு வந்ததும் அப்படியே போயிட்டேன் நான், வீட்டுக்கு கூட இன்னும் போகவே இல்லை. ஸோ போனதும் பார்த்திங்கன்னா சாமியெல்லாம் கும்பிட்டோம் நாங்கள். ஸோ சுற்றி பார்க்கும்போது செமையாக இருந்துச்சு பார்க்கவேவும். ஸோ ஃபுல் இப்போ தான் கட்டிகிட்டு இருந்தாங்க. சாமியை கும்பிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு சோறு தான் முக்கியன்ட்டு பந்திக்கு உட்காந்தாச்சு. ஸோ கொஞ்சம் பேர் உட்காந்துருந்தாங்க, அவங்க கூடயே சேர்ந்து நானும் அப்படியே சாம்பார் சோறு நானும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து அப்படியே சாம்பார் சோறை சாப்பிட்டு வரையில் பார்த்திங்கன்னா மாங்காய் விற்றாங்க, அதையும் வாங்கிட்டு சில திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு சாப்பிட்றதுக்கு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததும் பார்த்திங்கன்னா என் தம்பி ஜூஸ் போட்டு குடித்தான். ஸோ அதையும் குடிச்சிட்டு எனக்கு இந்த டே இப்படி தான் போச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.